கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதம் மிகவும் அருமையான ஒரு காரியம் கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை டெய்லி நீங்கள் வாசிக்கிற பொழுது அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதிலிருந்து அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, உங்கள் விசுவாசத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய அல்லது உங்களுடைய ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய பல வழிகளை நீங்கள் இந்த வேதத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதனாலே இதை நீங்கள் வாசிக்கிற பொழுதே இதில் நீங்கள் எந்த காரியங்களை நீங்கள் எடுத்து வாசித்தாலுமே அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதிலிருந்து சில வசனங்கள் உங்களோடு கூட பேசும். அப்படிப்பட்டதாக வேதம் உள்ளது பிரியமானவர்கள். எனவேதான் இந்த வேதத்தை நீங்கள் ஒரு முறை கூட முழுவதும் படிக்காத மக்கள் அநேகர் இருப்பார்கள். ஆதியாமம் யாத்திரையாமம் வாசிப்பார்கள், லேவியராமத்தில் கஷ்டமாக இருக்கும், விட்டுருவாங்க. திருப்பி அடுத்த வருஷம் ஆதியாம யாத்திரை இப்படியே வாசித்த மக்களும் இருக்கிறார்கள். அதனால இங்கே பாதியில் இவங்களாம் விட்டுருவாங்க. இந்த ஆண்டவர் எனக்கு நான் வேதத்தை பற்றி அல்லது வேதாம கல்லூரியை படித்து முடித்த பிறகு நான் வேதத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது பல டீச்சிங்ஸ்லாம் இருந்தால் கூட ஆண்டவர் என்னை இதையே சொல்லும்படியாக என்னை வலியுறுத்தினார். பிரியமானவர்களே, என்னவென்றால் வேதத்தை நீ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறதுக்கு மக்களை உற்சாகப்படுத்தி அதற்கப்புறமாக அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஈஸியாக அந்த வார்த்தைகளும் அந்த கதைகளும் புரிந்திருக்கும். ஏனென்றால் வேதத்தில் அவ்வளவு கதைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கதைகளிலும் பல கருத்துகள் இருக்கிறது. இதை முழுவதும் படிக்கும் பொழுது படிக்கவே முடியாது. நிறையா பேர் சாத்தான் அவங்கள படிக்க விடாமல் செய்வாங்க. ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், சகோதரி நீங்கள் வேதத்தை நீங்கள் படிப்பீர்களா என்ற ஒரு ஆர்சி சகோதரி. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் படிக்க மாட்டேன், எப்போயாவது நான் படிப்பேன் அப்படின்னு. ஏன் அப்படி? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே ஆகும், நீங்கள் படிக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப வேலை பிஸியாக இருக்கும் தோணுமோ அந்த மாதிரியாது. இல்லைங்க, எனக்கு வாசிக்க ரொம்ப லேசியாக இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வேதத்தை எடுத்து வாசிக்கவும் ஜெபிக்கவும் அநேக பேருக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரணங்கள் அவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குமா, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும், சில பேருக்கு அதை எடுத்து பாதி படிச்சுட்டு இருக்கும்போதே பல சிந்தனைகள், இதை நான் செய்ய வேண்டுமே அதை நான் செய்ய வேண்டுமே என்று பல காரியங்கள் மனதிலே அலையும் போதும் பிரியமானவர்கள், எல்லாவற்றையும் ஒரு புறமாக தள்ளி வைத்துவிட்டு வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை நீங்கள் காலையில் 5 மாலையில் 5 என்று படித்தால் 4 மாதத்திலேயே முடித்து விடலாம். வேகமாக படிக்க வேண்டும், வேகமாக முடிக்க வேண்டும். நான் வேதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் அரை மணி நேரம், காலையில் அரை மணி நேரம், மாலையில் அரை மணி நேரம் செலவழிக்கப் போகிறேன் என்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் அரை மணி நேரம் அழகாக 5 அதிகாரங்களை நீங்கள் முடித்து மீதமே இருக்கும் டைம் அப்படிப்பட்டதாக இருக்கும். எனவே நீங்கள் வேதத்தை படியுங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாமத்தில் வரிசை ஆண்டவர் கரெக்டாக என்னென்னவெல்லாம் நடந்தது என்று சொல்லி கொண்டு வருகிறார். அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது நான் உங்களுக்கு 2 ராஜாக்கள் எடுத்துக்கொண்டு வருகிறேன். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களே இஸ்ரவேலை அரசாண்ட அரசர்கள். அவர்கள் எப்படிலாம் கானான் தேசத்துக்கு எப்படி அரசாட்சி ஆரம்பித்தாங்க, சவுல் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அப்புறம் தாவீது இப்படி அரசாண்டார்கள், அது மட்டும் தான் தெரியும். அநேக பேருக்கு சவுல், தாவீது, சாலமோன் இவங்களை தவிர மற்ற மக்களை பற்றி, அதாவது மற்ற அரசர்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அநேக அரசர்கள் அரசாட்சி செய்தார்கள். யூதாவை மட்டும், இஸ்ரவேல் மட்டும் இருக்கும் பொழுது அரசாட்சி செய்தார்கள். அப்புறம் யூதா இஸ்ரேல் என்று பிரிந்தது. அதிலும் இஸ்ரவேல் தேசத்தை சில அரசர்களும் யூதாவை சில அரசர்களுமாக அரசாண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, அது வருகிற நாட்களில் நான் அது அதாவது ஒரு அட்டவணை போட்டு நான் காண்பித்தேன் என்றால் எத்தனை அரசர்கள், அந்த அரசர்கள் எத்தனை வருடம் அரசாட்சி செய்தார்கள், எப்படிப்பட்ட அரசர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய ஏதாவது சிறப்பு அம்சம், இந்த மாதிரி காரியங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு அட்டவணையில் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை வருகிற நாட்களிலே அதை தருகிறேன் பிரியமானவர்கள். அது வரைக்கும் இந்த நாளில் பாருங்கள், 1 ராஜாக்களே நாம் பார்த்தோம். இப்பொழுது பிரியமானவர்கள் நாம் 2 ராஜாக்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இது 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 3வது வீடியோவை நான் இன்று சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, எலியா செய்த அற்புதம் பார்த்தீர்கள் என்றால் அவர் 7 அற்புதம் செய்திருப்பார். கிட்டத்தட்ட 7 அற்புதம் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. எலிசா 14 அற்புதங்கள் அதுக்கு மேலே செய்திருப்பார். 14 அற்புதங்கள், 14-15 அற்புதங்கள் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ரெட்டிப்பான நன்மைகள், அதாவது ரெட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும், ரெட்டிப்பான அபிஷேகம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டதுனாலே அதன்படி அவருக்கு ரெட்டிப்பான அற்புதங்களை செய்யக்கூடிய திறமை ஆவியானவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, சரிங்க, நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன்.
போன தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருந்த பொழுது எலியாவின் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் செய்த அற்புதத்தில் அந்த இந்த ஒரு பாழும் நீரூற்றை அவர் என்ன ஆக்கியிருப்பார், உப்பு போட்டு அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தண்ணீராக மாற்றியிருப்பார். இது முதலாவது அற்புதம் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு முன்பாக ஒரு அற்புதம் இருக்கிறது. அதுதான் என்னன்னா, எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடந்து சென்றார்கள். யோர்தான் நதியை கடந்து செல்வதற்கு முன்பாக எலியா என்ன செய்தார் என்றால், அவருடைய துண்டுனால் அவருடைய சால்வை எடுத்து அவர் என்ன செய்தார் என்றால், அவர் தண்ணீரை அடித்தார். அடித்தவுடனே யோர்தான் 2ஆக பிரிந்தது. அதன் வழியாக எலியாவும் எலிசாவும் கடந்து சென்றார்கள், அக்கறைப்பட்டார்கள். அங்கேதான் இவர் ஒரு சுழல் காற்றினாலே எலியா அக்கினி ரதத்தின் வழியாக என்ன செய்யப்பட எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது எலிசா இருந்தார். அப்பொழுது அவருடைய சால்வை விழுந்தது. எலிசா அவர் போகும் பொழுது பார்த்ததினாலே அவர் சொன்னார், எலியா சொன்னார், நான் போகும் பொழுது நீ என்னை பார்த்தாய் என்றால் உனக்கு என்னை போலவே நீ கேட்டபடியே இரட்டிப்பான வரம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படியே அவன் பார்த்தான். எனவே அவன் என்ன செய்தான், அடுத்ததாக அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு அவன் வந்த பொழுது எப்படி இருந்தது, இப்பொழுது திரும்பவுமாக அந்த யோர்தான் மூடி இருந்தது. திரும்பமாக இவன் என்ன செய்தான் என்றால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்த பொழுது அது பிரிந்தது. அதன் வழியாக இக்கரைப்பட்டு வந்தான். திரும்பவுமாக வந்த பழைய இடத்துக்கு வந்தான். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கிற பொழுது முதல் அற்புதம் இதுவாகவே இருக்கிறது. ஏனென்றால் யோர்தானை பிளப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதுவும் அவன் இந்த சால்வை வழியாக அடித்து அவன் செய்தான் முதல் அற்புதம். சரி, 2வது அற்புதம் என்னவென்று பார்த்தோம் பிரியமானவர்களே. 2வது அற்புதம் தான் என்னவென்றால், அந்த மக்கள் ஒரு பட்டணத்துக்கு வராரு. இந்த பட்டணத்துக்கு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே இந்த இடம் குடியிருப்புக்கு ஏற்ற இடம் தான், ஆனால் நிலம் பால் தண்ணீரும் பால், இந்த தண்ணீரும் குடிக்க முடியாது, சமையல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது என்று அவர்கள் சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் என்றால், 21வது வசனம், 2வது அதிகாரம் 21வது வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவன் நீரோட்டண்டைக்கு போய் உப்பை எதிலே போட்டு இத்தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. இது எலிசா செய்த 2வது அற்புதம். சரிங்க பிரியமானவர்கள், அடுத்து பாருங்க. அதற்கப்புறமாக அவன் வெளியே வந்தான். மொட்டை தலையை ஏறிப்போ என்று இந்த பிள்ளைங்கள்லாம் அவர் என்ன செஞ்சாங்க, நிந்தித்தார்கள். ஏனென்றால் எலிசா ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தார். இவங்களாம் பேலியாளின் பிள்ளைகள். அதுக்கு போயிட்டு ஒரு கும்பலாக வராங்க. எத்தனை பிள்ளைங்க தெரியுமா, 42 பிள்ளைகள் அப்படி கும்பலாக அவ்வளோ பேர் வராங்கன்னு என்ன, ஏதோ ஒரு பள்ளி, அதாவது ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை பள்ளிக்கோ போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாக அவங்க வருகிற பொழுது அவர்கள் இப்போ பேலியாளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதாவது பேலியாளின் பிள்ளைகள்னு சொல்றதை விட பகால் சேபுவை சேவிக்கிற பிள்ளைகள். அந்த பகால் சேபுவை சேவிக்கிற பிள்ளைகளாக இவர்கள் இருந்ததினாலே இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எலியா ஏறி போடுது மாதிரியே எலிசா நீயும் மொட்டை தலையா, நீ ஏறிப்போன்னு சொல்லி நிந்திச்சாங்க. அதனால் அவன் என்ன செய்தான் என்றால், அந்த பிள்ளைகளை பார்த்து பாருங்க, 24வது வசனத்தில் வாசிக்கிறேன், 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு அவர்களில் 42 பேரை பீறி போட்டது. இது அவர் செய்த 3வது அற்புதம். பிரியமானவர்கள், அடுத்த 3வது அதிகாரத்தை நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோசேபத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகி யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ அடுத்ததாக அகசியாவுக்கு அடுத்தது யார் வரா, அவனும் ஒரு ஆகாபினுடைய மகன் தான். ஆகாபுக்கு நிறைய குமார்கள் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி நான் வாசிச்சேன். அப்போது இந்த ஆகாபுடைய ஒரு குமாரன் யோராம். இந்த யோராம் என்பவன் தான் என்ன செய்கிறான் என்றால், இப்போ இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலிலே அகசியா மன்னருக்கு பிற்பாடு வருகிறான். முதல்ல யார் இருந்தார், ஆகாப் இருந்தார். ஆகாபுடைய மகன் அகசியா இருந்தார். இப்போ அகசியாவுக்கும் மகன் இல்லை, அவன் மகன் அரசாட்சிக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக அவனுடைய தம்பியோ அண்ணனோ என்ன செய்தார்க்கும், சகோதரன் யோராம் அங்கே இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் பண்ணினார். 12 வருஷம் அரசாட்சி செய்கிறார் என்று பார்க்கிறோம். யோராமின் ஆவிக்குரிய பரிமாணம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வசிக்கலாம். இதில் அகசியாவுக்கு அடுத்ததாக யோராம் வராரு. யோராமுடைய
ஆவிக்குரிய பரிமாணம் அப்படின்னா அவர் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு வரும் ஒவ்வொரு அரசருக்கும் நான் சொல்லுவேன். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 3 வசனங்கள் வாசிக்க போகிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணிவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். இது அவனுடைய நிலம். அது என்ன யெரொபெயாமின் பாவங்கள்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கன்று குட்டிகள், புன் கன்று குட்டிகளை வச்சு அந்த இஸ்ரவேலில் வந்து வச்சுட்டாங்கன்னா, யூதாவில் தான் எருசலேம் இருக்குது, அங்கே இருக்க ஆலயத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்பதற்காக இங்கே வந்து என்ன செய்தாங்க, 2 இடங்களிலும் என்ன செய்தார்கள் என்றால் வந்து பொன் கன்றுக்குட்டிகளை வச்சு அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கோயில் மாதிரி செஞ்சு அதை அவர் நீக்கலை. அதுதான் அங்கே ஒரு கோயிலாக இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நீக்காமல் இருந்தார். இப்போ வந்து அடுத்ததாக யோராமின் கீழ் அரசியல் சூழ்நிலை அது பார்க்கலாமா. 3ஆம் அதிகாரத்தில் 4 27 வரைக்கும், 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் யோராமினுடைய அரசியல் நிலை காணப்படுகிறது. அப்புறம் வந்து அதில் இன்னொரு பகுதி என்ன, கீழே பகுதி என்ன இருக்குதுன்னா எலிசாவின் ஊழியம். அது வந்து 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. சரிங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம யோராமுடைய அரசியல் சூழ்நிலையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பேன். ஆகாம் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். இதாவது மோவாபியர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஆகாபுக்கு அடிமையாக அவர்களுக்கோடு சேர்ந்து இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு கீழாக அவர்கள் வந்து இருந்தார்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஆகாப் இறந்த பிறகு போயிட்டாங்க. அதைத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். இங்கேயும் நான் அதை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டுக்குட்டிகளையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து ஒவ்வொரு வருஷமும் செலுத்துவான். என்ன செலுத்துவான்? 1,00,000 ஆட்டுக்குட்டிகள் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அக்காலத்தில் யார் இருந்தாங்கன்னா, யோராம் என்னும் ராஜா சமாரியா தான் இஸ்ரவேல் தேசத்துடைய தலைநகரமாக இருந்தது. அங்கே இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா வந்து எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அதனால மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீர்களா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பியிருக்கிறான். பாருங்க, இவர் வந்து யோராம் இருக்கும் பொழுது, இஸ்ரவேலில் யோராம் இருக்கும்போது யார் இருக்கிறாங்க? யூதா தேசத்தில் வந்து யோசபாத் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மோவாப் ராஜா வந்து நம்ம வந்து அவரை வந்து நம்ம அழிச்சிருவோமா, நம்ம போய் சண்டைக்கு போகலாமான்னு. அப்போ இவர் என்ன சொன்னார்? ஓகே, நான் வருகிறேன், நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், அதனால எந்த குழப்பம் வேணாம், நான் வருகிறேன்னு சொல்லி வருகிற பொழுது இவர் கேட்கிறார், எந்த வழியாக போவோம்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், ஏதோம் வனாந்தரம் வழியாக போகலாம் என்று சொல்லுகிறான். அப்ப ஏதோம் வனாந்தரம் வழியாக போகிறார்கள். அந்த ஏதோம் வனாந்தரம் வழியாக போனாங்க. அப்ப ஏதோம் வனாந்தரம் வழியாக போகிற பொழுது அவர்கள் அந்த ஏதோம் ராஜாவும் அவங்களோட சேர்ந்து சண்டைக்கு போகலாம், நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு போறாரு. அப்ப இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, ஏதோம் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் போகிறது எந்த வழி? ஏதோம் வனாந்தர் வழி. அந்த வனாந்தர் வழியாக போகிற பொழுது என்ன ஆகும்? அதே வனாந்தரம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ பேருக்கும் அந்த 3 பேருடைய சேனைகள், 3 பேரோட ஆடு மாடுகள் எல்லாருக்கும் தண்ணி பத்தவில்லை. ஏன்னா அங்க வந்து ஒரு வனாந்தரமாக இருக்கிறது. எனவே அப்ப இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, உடனே ஒரு அவிசுவாசமா இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரு என்றார். சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, மிருகங்களுக்காக நம்ம இங்கேயே மடிந்து போகிறோம், ஈஸியாக வந்து மோவாப் தேசத்துக்காரங்க நம்மளை வந்து பிடிச்சிருவாங்களேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது அப்ப யோசபாத் வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, அவங்க வந்து யோசபாத் எப்படிப்பட்டவராக இருந்தாங்க, அவங்க வந்து விக்கிரகங்களையோ இது வணங்கல. அதனால யோசபாத் சொல்றாரு, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு ஒருத்தர் சொல்றாரு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத் என்ன சொல்கிறாருன்னா, சரி அவனிடத்துல வார்த்தை இருக்குது, எலிசா பற்றி தெரியும், வெரி குட், சரி நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அவங்க எல்லாரும் போகிறாங்க. போய்
இவரை பார்த்து கேட்குறாங்க, எலிசாட்ட சொல்கிறாங்க. எலிசாட்ட இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, எனக்கும் இது வந்து கேட்குறாரு. போன உடனே இவன் எலிசா சொல்லிடுறாரு, எனக்கும் உனக்கும் என்ன இருக்குது, எனக்கும் உங்களுக்கு என்னங்கய்யா சம்மந்தம் இருக்குது? நீங்கள் உங்கள் அப்பாவோ அம்மாவோ தேவனுக்கு ஆராதனை செலுத்தாமல் நீங்கள் வந்து வேறு தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆராதனை செலுத்திட்டு வந்தீங்க. இப்போ மட்டும் பிரச்சனை வரும்போது இப்போ எதுக்கு என்கிட்ட வரீங்க, என்ன காரணத்துக்காக என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, அப்படி இல்லை, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் வந்து மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்காக வரவழைத்தார் அப்படின்னு ஒரு நெகட்டிவானது சொல்கிறார். அப்போ அதற்கு எலிசா சொல்கிறாரு, வாசிக்கிறேன். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனையுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் சொல்றான், எலிசா சொல்றான், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் எங்கும் கால்வாயை வெட்டுங்கள், நீங்கள் தண்ணீரையும் பார்க்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது அவர் செய்த 4ஆம் அற்புதம். எப்படி செய்கிறார் என்றால், இந்த மாதிரி தண்ணீர் வர வைக்கிறதே கர்த்தருக்கு அற்ப காரியம். அப்படி இருக்கும் பொழுது மோவாபியரை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரா? எளிதாக ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அதே போலவே மழையெல்லாம் பெய்யல, ஏதோ தேசத்திலிருந்து தண்ணீர் என்ன செஞ்சிச்சு, அந்த வனாந்தர் வழியாக வந்தோடனே எல்லா வாய்க்கால்களும் நிரப்பினோடனே எல்லா ஆடு மாடுகள்லாம் குடிச்சு நல்லா என்ன செஞ்சாங்க, அவங்க திரும்பவும் நன்றாக இருந்தார்கள். இப்போ தேசம் வந்து தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, தங்களோடு யுத்தம் பண்ண அரசர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட மோவாபியர் அரசர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா மக்களையும் யாரால் ஆயுதம் தரிக்க முடியுமோ அவ்வளோ பேரையும் ஆயுதம் தரிக்க வச்சு அவங்க வரிசை நிற்க வச்சிருக்கிற பொழுது அதிகாலையுமே ஆன பொழுது என்ன நடக்கிறது என்றால், சூரியன் இந்த தண்ணீரில் பட்டதுனாலே காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சிவப்பாக சூரியன் இருக்கும் இல்லையா, அப்போ ரத்த சிவப்பாக இருக்குது. அந்த தண்ணீரும் ரத்த சிவப்பாக இருக்காங்க. இந்த மோவாபியர் பார்த்துட்டு அவங்களாம் நினைக்கிறாங்க, ஆஹா இது ரத்தமாக இருக்குது, இங்கே வந்து அந்த 3 அரசுக்கு ஒருத்தருக்கும் சண்டை போட்டு ரத்தமாயிடுச்சு, ஸோ நம்ம போய் அவங்கள சீக்கிரம் முறியடிச்சிடலாம் வந்தாங்க. இப்படி மோவாபியர் வருகிறபடி இந்த 3 அரசர்களும் அவர்களை தாக்கி அவர்களை வென்று அந்த நாட்டையும் அவர்கள் முழுவதுமாக கைப்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே யுத்தம் மும்முரமாகிறதுனாலே மோவாபியரின் ராஜா கண்ட பொழுது அவன் யோதாமின் ராஜாவை வீழ்த்துவதற்காக 700 பேர் கூட்டிக் கொண்டு வந்தான். ஆனால் 700 பேர் கூட்டிக் கொண்டு வந்து 700 பீப்புள் பாருங்க, அவ்வளோ பேர் இருந்தும் கூட அவனை வீழ்த்த முடியவில்லை. ஏன்னால் கர்த்தருடைய கரம் அவங்களோடு இருந்தது. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்றால், இந்த மோவாப் மன்னர் என்ன செய்தார் என்றால், அவர் வந்து அவருடைய மகனையே, பிரியமானவர்கள், அவருடைய சேஷ்ட புத்திர மகன், முதல் மகன், அவனையே வந்து அவன் கொண்டு பலியிடுகிறான். சர்வாங்க தகன பலியிட்ட உடனேயே கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்கள் மீது கோபமாகி விடுகிறார். கோபமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற காரணமாக இருக்கீங்களே, நீங்களை பார்த்தோன்னே இவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, அதோடு விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க நாட்டுக்கு திரும்பி வருகிறது பார்க்கிறோம். பிரியமா 3:27 அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினாலே அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் சர்வாங்க தகன பலியிடுவது அதாவது நம்ம ஆண்டவருக்கு இல்லை, பல விக்கிரகங்களுக்கு பல கடவுளுக்கு வந்து அவங்க வந்து இந்த மக்களை பலியிடுறது இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பாகால் இதில் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பலியிடுவாங்க. யாரை? பிள்ளைகளை பலியிடுவாங்க. இதனால தான் கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருந்தது. பிரியமானவர்களே, ஏன்னா ஒவ்வொரு உயிரும் கர்த்தருக்கு அருமையானது. எனவே அதை வந்து மனிதர்களை பலியிடுவதற்கு கர்த்தர் வந்து சொல்வதே இல்லை. அது அவருக்கு அருவருப்பானது, கடும் கோபம் மூடுகிறது அவருக்கு என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அதிகாரம் 4 1 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது அறிவீர்கள். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். இந்த கதையை நீங்கள் எல்லா பிரசங்கத்திலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னன்னா, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணுமா, ஏன்னா என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, நிறைய கடன்காரர்கள் இருக்கிறார்கள், என்கிட்ட என்ன செய்யுது எனக்கு தெரில அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போது எலிசா வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் உடனே சொன்ன, என் இடத்துல ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது என்று. உடனே அவர் என்ன சொன்னார், அது தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு. சரி, அப்படின்னா நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நான் கொண்டு வான்னு சொன்ன கொண்டு வந்தேன்னு அவர் சொல்வார். இந்த எண்ணெய்க்கு வந்து ஒவ்வொரு பாத்திரத்தில் ஒரு குடம் எண்ணெய்
ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான். ஆனால் ஒவ்வொரு பாத்திரத்திலையா வார்க்கும் பொழுது அது ஃபுல்லாக எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு அற்புதம். அப்புறம் என்னாச்சுன்னா கடைசியில் வந்து அவங்க பையங்க போய் ஒவ்வொரு வீடு வீடாக கேட்பாங்க. கடைசியில் பாத்திரம் இல்லை என்று சொல்லி கடைசியாக வந்து பாத்திரம் இல்லை அம்மா இதோடு முடிஞ்சதுன்னு சொன்ன பொழுது அந்த எண்ணெய் வருவது நின்று விட்டது. அப்படியாக உடனே எலிசா சொன்னார், இது எல்லாவற்றையும் நீ விற்று உன்னுடைய கடன்காரர்களுக்கு நான் கொடுத்துட்டு மீதமானதை வச்சு நீங்கள் நன்றாக வாழுங்கள் என்று சொன்னார். இது எத்தனாவது அற்புதம்? 5வது அற்புதம் பிரியமானவர்கள். அதுக்கடுத்த அற்புதம் என்னவென்றால், ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கணம் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனப்புரிந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க அடிக்கடி வந்து அங்கே தங்குவார். அப்பொழுது அவன் என்ன செய்யறான்னா, ஹஸ்பண்ட் தன்னுடைய புருஷனை நோக்கி, இதோ நம்ம இடத்தில் எப்போ வந்துட்டு போகிற ஒரு மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எனவே நம்ம மெத்தையின் மேல், அதாவது வீட்டுக்கு மேலே மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கட்டும் சொல்லி அந்த அம்மா வந்து அவர் கவனிக்கணும். இந்த எலிசா பெரிய தீர்க்க பரிசுத்தமான இருக்காருன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. அப்போ அவரும் அந்த வீட்டுக்கு வந்து வராரு. வந்து அங்கே தங்கியிருக்கும் பொழுது, அங்கே படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து வேலைக்காரன் பேர் கேயாசார் பார்த்து கேட்குறாரு, இந்த அம்மா வந்து இந்த அவங்கள கூட்டிகிட்டு வா, அந்த சூனேமியால் அம்மாவை அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க கேட்குறாரு, அம்மா நீங்கள் இவ்வளோ காரியம் எனக்காக செஞ்சு அழகாக செஞ்சுருக்கீங்களே பாருங்க, மெத்தையின் மேலே அறை வீட்டை கட்டி அதில் ஒரு கட்டில் மேஜை குத்து விளக்கு அப்படின்னு தங்குறதுக்கெலாம் இடம் கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிக்கிறீங்களே அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்மா? உங்களுக்கு வந்து ராஜா கிட்ட ஏதாவது உங்களுக்கு தயவு வேணுமா? ஏதாவது வேணும்? இல்லைங்க, எனக்கு நல்ல வசதியாக நான் இருக்கேன், எனக்கு எதுவும் வேண்டாம். அப்புறம் சூனேமியா இந்த கேஎஸ் சொல்கிறான், இல்லை அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அது ஒரு குறையாக இருக்குதுன்னு. அப்போ உடனே இவங்க சொல்லுவான் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு, அம்மா இந்த அடுத்த உப்பவத்தி காலத்தில் அப்படின்னு ஒரு 10 மாதம் கழிந்து ஒரு இடம் கழிந்து வருகிற பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு குழந்தையோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கிறார் அவர். அதன்படியே வந்து 17வது வசனத்திலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். இவர் சொல்றாரு, அந்த ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்படின்னா ஒரு பிராண உற்பத்தி கால திட்டம்னா ஒரு 10 மாதங்கள் 10 மாதம் 11 மாதம் நீங்கள் வந்து வரும்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அதற்கு அவள் சொல்லுகிறாள், ஏது தேவனுடைய மனுஷனா என் ஆண்டவனை உமது அடையாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், இப்படி எனக்கு இந்த வயசில் கிடைக்கணும், ஆனால் உனக்கு கர்த்தர் கொடுக்குறாரு அம்மான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தர் குடிக்கிறார். இது வந்து 6வது அற்புதம் பிரியமானவங்களே. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோஸ் இதன் வழியாக இன்னும் நிறைய எலிசா செய்த அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் வாசிங்க. இதன் மூலியமாக கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறார், ஒரு தேவனுடைய மனுஷன் எலிசா எவ்வளவு அற்புதத்தை செய்தார், அதே போலயே நாமும் அற்புதங்களை செய்ய வேண்டும். நாமும் அதில் வந்து நம்ம என்னென்ன செய்ய முடியும், நான் எப்படிலாம் நம்ம வந்து அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் தியானியுங்கள், ஜெபியுங்கள், பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், சூழ்நிலையை பாருங்கள். நீங்களும் அதன் மூலமே என்ன செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே பாருங்க, வந்து குழந்தை ஒரு வருஷத்தில் வருது, அந்த வந்து ஒரு அற்புதம். எங்களுடைய சபையிலும் கூட நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 பேராவது, குறைந்தது 10-11 பேருக்காவது குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது நாங்கள் ஜெபித்து. அப்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு பல அற்புதங்களை செய்தார்கள். ஜெபிப்போம். உங்களுக்கு குழந்தை கிடைக்காதவங்க, 15 வருஷம் குழந்தை கிடைக்காதவர்கள், 7 வருடமாக குழந்தை கிடைக்காது, எல்லாம் இளம் தம்பதிகள் தான். அப்புறம் ஒரு 3 இளம் தம்பதிகள் புதிதாக திருமணமாகி வந்தாங்க, அவர்களுக்கும் குழந்தை இல்லை. கர்த்தர் ஜெபித்த பொழுது குழந்தை அவர்களுக்கு கொடுத்தார் பிரியமானவர்கள். இப்படியாக கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு அற்புதங்களை செய்தால் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென்.